Hey guys, what is up? நான் தான் ஒரு TeckyEddy and இன்னைக்கு நம்ம ஒரு டாப் 4 ப்ரொடக்டிவிட்டி அண்ட் ஒரு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் இதெல்லாம் சேர்த்து வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கம்ப்யூட்டரில் நிறைய வேர்ட் டாக்குமெண்ட் நோட் பேட்டில் நம்ம நிறைய சேவ் பண்ணியிருப்போம். அண்ட் யாருக்கா சென்ட் பண்ணுற அன்றைக்கி அது நம்ம ஒரு பிடிஎஃப் ஃபார்மெட்டாக வேணும். ஸோ அதுக்கு நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி சொல்ல போகிற டெக்னிக்கில் அதெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் கூகுள் போய்ட்டு வேர்ட் டு பிடிஎஃப்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், நிறைய லிங்க்ஸ் வரும். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் லிங்க்கு நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் அதில் போய்ட்டு உங்களோட வேர்ட் டாக்குமெண்ட்டை கொண்டு போய் அதில் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் டவுன்லோட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேறு லெவலில் க்ளீனான சேஃபான ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடச்சிரும். ஆனால் அதை நீங்கள் யாருனாலும் ஷேர் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். மொபைலில் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. பட் கம்ப்யூட்டரில் ரொம்ப கஷ்டம் நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. பட் அப்படிலாம் கிடையாதுங்க. எல்லா கீபோர்ட்ஸ்லேயும் பிரிண்ட் ஸ்க்ரீன் சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பட்டன் நீங்கள் ஒன்ஸ் தட்டினாலே போதும், டப்புன்னு அந்த ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு சேவ் ஆயிரும். அண்ட் அதை நீங்கள் உங்களோட பெயிண்ட்லேயும் சரி, வேர்ட் டாக்குமெண்ட், அப்புறம் யாருக்காவது வாட்ஸ்அப் வெப்பில் சென்ட் பண்ணணும், மெயில் பண்ணணுன்னா ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம். எனக்கு ஃபுல் ஸ்க்ரீன்ஷாட்லாம் வேணாம்ப்பா, எனக்கு அந்த ஒரு கண்டென்ட் மட்டும் வேணும் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். விண்டோஸ் கீ ப்ளஸ் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஒரு புது டேப் மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். அண்ட் உங்கள் மவுஸை கொண்டு போய் உங்களுக்கு எங்கே வேணுமோ அங்கே மட்டும் கரெக்டாக செலக்ட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். அண்ட் நீங்கள் வாட்ஸ்அப் வெப் அதே மாதிரி தான், இதுக்கு முன்னாடி சொன்ன டெக்னிக் மாதிரி தான். ஸோ அங்கே போய் நீங்கள் பேஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் ஸ்லீப் மோடு போடுறதுக்கு இந்த ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்ணலாம் பண்ணுவாங்க. பட் அந்த இடத்துக்குள்ள சுற்றி வளைக்க வேணாம். ஜஸ்ட் விண்டோஸ் கீ ப்ளஸ் எல்லாம் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்லீப் பட்டன் போய்க்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் பண்ணி எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன டெக்னிக் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட பேர் ஒரு ஃபேமஸான நியூஸ் ஆர்டிக்கலில் வந்தால் எப்படி இருக்கும் மக்களே? வேறு லெவலில் இருக்கும்ல. ஸோ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏதோ ஒரு ஆர்டிக்கல் எடுத்துக்கோங்க, செலெக்ஷன் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் கொடுங்க. ரைட் கிளிக் கொடுத்த உடனே அதில் இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேபில் இந்த லெஃப்ட்டில் எங்கே நீங்கள் மாற்றணுமோ அதுக்கு நேராக வச்சிங்கன்னா அதிலே ஹைலைட் பண்ணி காமிக்கும். அண்ட் அங்கே போயிட்டு கிளிக் பண்ணி நீங்கள் எடிட்டிங்ஸ் ஏதாவது பண்ணுங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, டெஸ்லா என்னை சிஇஓவாக அவரோட கம்பெனிக்கு அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த இதுதான் வேறு லெவலில் இருக்குது. ஸோ என் ஃப்ரெண்ட்ஸை நான் இதெல்லாம் வேறு லெவலில் ப்ராங்க் பண்ணேன். அண்ட் இதே மாதிரி நிறைய பேர் லைக் சில கண்டென்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறாங்க. எப்படின்னா ஃப்ரீ ஐஃபோன் வாங்குறது எப்படி அமேசான் அந்த மாதிரிலாம். ஸோ சேம் டெக்னிக் தான் அங்கேயே அப்ளை பண்ணுறாங்க. என்னென்னா அங்கே இருக்கிற ப்ரைஸ் ரேட்டை மாற்றி ஃப்ரீன்னு போட்டுறாங்க. எப்படி ஆர்டர் போட நிஜமாலாம் வராது மக்களே. ஜஸ்ட் ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா போயிடும். அண்ட் இது ஒரு இல்லீகலான விஷயமே கிடையாது. இது குரோம் ப்ரௌசரில் ஒரு டிஃபால்ட்டாக வர ஒரு விஷயங்க. டிஃபால்ட்டாக வர ஒரு ஃபீச்சர். எதுக்குன்னா லைக் ஒரு வெப் டெவலப்பருக்கு ஃப்ரீயாக ஒரு சோர்ஸ் கோடை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது முழுக்க முழுக்க ஒரு ஃபன் பர்பஸ். ட்ரை பண்ணி பாருங்கள்.